நிலைத்திருக்கும் உன்னத சரித்திரமே எம் தமிழினத்தின் அடையாளமே. மண்ணுலகிற்கு வான்மறை தந்த மாமேதை பொற்பதாம் வணங்கி கல்வி மெய்யிலே தோய்ந்த அறிவும் உள்ளத்தில் நன்றியும் வாழ்க்கை பயணத்தில் தெளிவும் தந்து நல்லுள்ளம் கொண்ட ஞானியாய் அன்பின் வழியது உயர்நிலை என்றே அறம் வளர்க்கும் தமிழ் மொழியின் அறிவு பெட்டகமாய் வாழ்க்கையின் மெய்யை காட்டும் வழி தெய்வ புலவர் தந்த திருக்குறள் வழி. அனைவருக்கும் வணக்கம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பெருமிதம் கொண்டதுரை ஆரம்பிக்கின்றேன். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று போற்றப்படும் உலக பொதுமறையாம் திருக்குறளை பற்றி பேசுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்த வள்ளுவன் ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை 1330 குறள்களில் மிக சிறப்பாக கூறியுள்ளார். இதில் சாதி, மதம், இனம், மொழி என எந்த விதமான பாகுபாடும் இன்றி இருக்காது. அத்தகைய திருக்குறளில் இருந்து 400வது குறள் இது. கேடல் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை. மனிதனுக்கு ஓரழிவே இல்லாத மிகச்சிறந்த செல்வம் கல்வி மட்டுமே. மற்றபடி நம்மிடம் இருக்கும் பணம், சொத்து, நகை இவை எதுவுமே நிலையான செல்வங்கள் அல்ல. மாடு என்றால் அக்காலத்தில் செல்வம் என்று பொருள். ஆனால் வள்ளுவன் கல்வியை தவிர வேற எதுவுமே உண்மையான செல்வமாக கருதவில்லை. உங்களிடம் பணம், நகை இருந்தால் அதை யாராவது திருடிச் செல்லலாம். ஆனால் நீங்கள் கற்ற ஒரு பாடத்தையோ உங்கள் அறிவையோ யாராலும் திருட முடியாது. வெள்ளத்தாலும் அழியாது, நெருப்பாலும் வேகாது. என்னிடம் 100 ரூபாய் இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு கொடுத்தால் என்னிடம் பணம் குறைந்துவிடும். ஆனால் நான் கற்ற கல்வியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தால் உங்கள் அறிவு வளரும், என் அறிவும் கூர்மையாகும். கொடுக்கும் போதே வளரும் ஒரே செல்வம் கல்வி மட்டுமே. நிலம், வீடு போன்ற சொத்துக்களை நாம் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்ல முடியாது. ஆனால் நாம் கற்ற கல்வியை நாம் உலகில் எந்த பகுதிக்கு சென்றாலும் நமக்கு மரியாதையாகவும் துணையாகவும் நிற்கும். நாம் பேசும்போது அதோ போகிறாரே அவர் 10 ஆண்டுகளுக்கு முன்னே 2 லட்சம் ரூபாய் வைத்திருந்தார். இப்போதெல்லாம் செலவாகி போய் வெறும் 2 ரூபாய் கடன் கேட்கிறார் என்று சொல்வோம். இது அழுகிற செல்வம். கல்வி அப்படிப்பட்டதன்று. நாம் பேசும்போது அதோ போகிறாரே அவர் 10 ஆண்டுகளுக்கு முன்னே பட்டம் பெற்றிருந்தார். இப்போதெல்லாம் செலவாகி போய் வெறும் 10ஆம் வகுப்பு படிக்கின்றார் என்று சொல்ல மாட்டோம். கூகுள், மைக்ரோசாப்ட் ஆகியவற்றின் தலைவர்களாக இந்தியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அங்கு கொண்டு சென்றது தங்கத்தையோ பணத்தையோ அல்ல, அவர்கள் கற்ற கல்வியையும் அறிவையும் மட்டுமே. மனிதர்களுக்கு 2 கண்கள் தேவை. ஒன்று கல்வி, இன்னொன்று ஒழுக்கம். கல்வியை வேர்கள் கசப்பானவை, ஆனால் கனியோ இனிப்பானது. அத்தகைய கனியை நாம் கற்போம். எண்ணம் போல் வாழ்க்கை, கல்வி போல் எண்ணம் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்தது நன்றி கூறி எனக்கு வீட்டில்